போன 2 வீடியோவில் நம்ம வந்துட்டு HTML DOM என்னதுன்னு பார்த்தோம். அப்புறம் சில HTML DOM மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் இந்த HTML DOM மெத்தட்ஸை வச்சு எப்படி ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதுக்கு மேலே நிறைய மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம HTML DOM event listeners அப்படின்னா என்னதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு HTML DOM event அப்படின்னா என்னது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு HTML டாக்குமெண்ட்ல ஏதாவது யூசர் இன்டராக்ஷன் நடந்தது அப்படின்னா, இல்லாட்டி அந்த பேஜில் ஏதாவது மாற்றங்கள் நடந்தது அப்படின்னா, இதெல்லாமே வந்துட்டு ஒரு HTML ஈவெண்ட்டாக வந்துட்டு அதில் ரெக்கார்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு HTML பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு பட்டன் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற அந்த யூசர் இன்ட்ராக்ஷன், அதாவது அந்த கிளிக் வந்துட்டு அந்த பேஜில் ஒரு கிளிக் ஈவெண்ட்டாக வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு எலிமெண்ட் மேலேயும் நம்ம வந்துட்டு பல விதமான இன்ட்ராக்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம். அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு HTML ஈவெண்ட்ஸாக ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈவெண்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணி எப்போல்லாம் அந்த ஈவெண்ட் நடக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மெத்தடை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படின்ற மெத்தட் வந்துட்டு அதுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, அதுல parenthesis உள்ள வந்து நம்ம ஒரு ஐடி நேம் தரோம், BTN அப்படின்ற ஐடி நேம் தரோம். அதுக்கு வந்துட்டு அந்த டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படின்ற மெத்தடை நம்ம செயின் பண்றோம். அதுக்கு வந்து நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம். ஒன்னு வந்துட்டு அந்த ஈவெண்டோட நேம். ஸோ இங்கே வந்துட்டு அது கிளிக் ஈவெண்ட். ஸோ நம்ம கிளிக்ன்ற வார்த்தையை நம்ம டபுள் கோட்ஸ்ல இங்க போட்டிருக்கோம். ஸோ அந்த கிளிக் ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம என்ன மெத்தடை நம்ம ட்ரிகர் பண்ண விரும்புறோமோ அதை வந்துட்டு செகண்ட் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். இங்க வந்துட்டு அந்த when clicked அப்படின்ற ஒரு மெத்தட் நேம் நம்ம பாஸ் பண்றோம். சோ இதுக்கான மெத்தட் டெஃபினிஷன் நம்ம தனியா நம்ம அந்த டாக்குமெண்ட்ல நம்ம எழுதி இருக்கணும். அப்பதான் வந்துட்டு அந்த மெத்தடை அது கால் பண்ணும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, எப்பெல்லாம் வந்துட்டு அந்த BTN அப்படின்ற ஐடி இருக்கிற எலிமெண்ட் மேல இந்த கிளிக் ஈவெண்ட் நடக்குதோ அப்பெல்லாம் வந்துட்டு அந்த when clicked அப்படின்ற மெத்தட் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். சோ இப்போ வந்து எப்படி வந்துட்டு ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படின்ற மெத்தட் வந்துட்டு இருக்குதோ, அதே போல ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படின்ற இன்னொரு மெத்தட் இருக்கு. சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிருக்கிற அந்த ஈவெண்ட் லிஸ்னரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிளான HTML ஃபைல் இருக்கு. இதுக்கு வந்துட்டு ஹெட் டேக்ல நம்ம ஸ்கிரிப்ட் டேக் உள்ள அந்த விண்டோ டாட் டவுன்லோடுக்குள்ள ஒரு மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு ஒரு ஐடி ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆன்லோட் அப்படின்ற மெத்தடுக்குள்ள நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி பாடி, அதுக்கு வந்துட்டு அந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படின்ற மெத்தடை நம்ம அட்டாச் பண்றோம். அதுக்குள்ள வந்துட்டு கிளிக் ஈவெண்ட். அதுக்கப்புறம் 2வது ஆர்குமெண்ட் வந்துட்டு அந்த பாடி மேல கிளிக் பண்ணும்போது எந்த மெத்தடை நம்ம ட்ரிகர் பண்ண விரும்புறோம் அப்படின்றத நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு நான் கிளிக் ஈவெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்ல போறேன். அப்புறம் இந்த மெத்தட்கான டெஃபினேஷன் வந்து நம்ம கீழே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் கிளிக் ஈவெண்ட் மெத்தட், அதுக்கப்புறம் அந்த மெத்தட் டெஃபினிஷனுக்குள்ள அலர்ட் அப்படின்னு போட்டுட்டு அதுக்குள்ள கிளிக் வாஸ் ரெக்கார்டட். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து லோட் ஆனதுக்கு அப்புறமே வந்துட்டு அந்த பாடி அப்படின்ற ஐடி இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம இங்க கொண்டு வரோம். அப்புறம் அந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்னரை அட்டாச் பண்றோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த பாடி மேல கிளிக் பண்ணும்போது இந்த கிளிக் ஈவெண்ட் மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகணும் ஒரு வாட்டியும். ஸோ இது ஒர்க் ஆகுது இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு இந்த அலர்ட் பாக்ஸ் வந்து காட்டுது. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த ஆன் கிளிக் மெத்தட்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது இந்த HTML டேக் உள்ளே வந்துட்டு நம்ம ஆன் கிளிக் போட்டு ஒரு மெத்தட் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எலிமெண்ட் மேல கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இது ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ நான் இன்னொரு வாட்டி அந்த எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஸோ இங்க வந்துட்டு ஆன் கிளிக் அப்படின்ற ஆட்ரிபியூட்குள்ள அந்த மெத்தட் நேம் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இதை கொடுத்துட்டு இங்க இந்த லைனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சேவ் பண்ணிட்டு நம்ம ஸோ இப்போ இந்த பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்ன என்ன பிஹேவியர் பார்த்தோமோ அதே பிஹேவியர் மறுபடியும் காட்டுதுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த புதுசா ஈவெண்ட் லிஸ்னரை எதுக்கு நம்ம இது கொண்டு வரணும், எல்லா தேவைகளுக்கும் இதே மாதிரி நம்ம பண்ணலாம் இல்லையா? சோ இது புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முதல்ல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நீங்க HTML டேக்லயே வந்துட்டு இந்த JavaScript மெத்தடை நீங்க ஹார்ட் கோட் பண்ணி நீங்க பண்ணலாம். ஆனா அதுக்கு சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்கு. சோ இது வந்துட்டு நீங்க ரொம்ப ஃபிளெக்சிபிளா நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஒரு வாட்டி நீங்க வந்து HTML அந்த லைனை எழுதிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க எடுக்க முடியாது. அதே மாதிரி திரும்ப நீங்க ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க ஈஸியா பண்ண முடியாது. ஆனா அதே வந்து நீங்க JavaScriptல முழுக்க பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க திருப்பியும் ரிவர்ஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நம்ம JavaScriptல எழுதும்போது சில அட்வான்டேஜ்லாம் இருக்குது. அது என்னன்றதை இப்போ நான் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி நம்ம அந்த பாடி எலிமெண்ட் மேல கிளிக் பண்ணும்போது இந்த மெத்தட் ட்ரிகர் ஆகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த பாடி எலிமெண்ட் மேல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிளிக் பண்ணும்போது மட்டும் தான் வந்துட்டு அந்த அலர்ட் பாக்ஸ் காட்டணும். மற்ற டைம்ல வந்துட்டு அது வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி பாடி, அதுக்கு வந்துட்டு ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்னர், அதுக்குள்ள வந்துட்டு கிளிக் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த கிளிக் ஈவெண்ட் மெத்தடை நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது அந்த அலர்ட் பாக்ஸ் காட்டணும். அந்த அலர்ட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எதுவும் வரக்கூடாது. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல் வாட்டி கிளிக் பண்ணும்போது இந்த பாக்ஸ் வருது. அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எதுவும் நடக்கல. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி JavaScriptல இந்த ஈவெண்ட் லிஸ்னர்ஸை வச்சு நம்ம மெத்தட்ஸை ட்ரிகர் பண்ணுறது வந்துட்டு எதுக்கு பெனிஃபிஷியல் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி JavaScript ஈவெண்ட் லிஸ்னர்ஸை வச்சு நீங்கள் மெத்தட்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே வந்துட்டு நீங்கள் HTML ஹார்ட் கோட் பண்ணாமல் இந்த மாதிரி JavaScriptல வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஈவெண்ட் லிஸ்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஈவெண்ட் லிஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பல விதமான அப்ரோச்சஸ் இருக்குது. இது நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூகுளுக்கு போயிட்டு JS ஈவெண்ட் லிஸ்னர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு நீங்கள் சில லிங்க்ஸ்லாம் பார்க்கலாம். W3 schools, அப்புறம் developer.mozilla.org. ஸோ இந்த W3 schools பார்த்தீங்க அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த developer.mozilla.orgல நீங்கள் போயிட்டு இன்னும் நிறைய கற்றுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே காட்டியிருக்காங்க. இங்கே நிறைய டீட்டெயில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய கற்றுக்கலாம் ஈவெண்ட் லிஸ்டர்ஸை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.